நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஷமீர், என்னடா அது? என்னாச்சுடா என் மருமகளுக்கு? நேத்து நைட்டே வந்து அட்மிட் ஆனீங்கன்னு செல்வி சொல்றா. நீ இன்னைக்கு காலையில தான் எனக்கு கூப்பிட்டு சொல்ற. ஐயோ, என் மருமக மாசமா வேற இருக்கா. என்னடா ஆச்சு சொல்லுடா. குழந்தைக்கு ஏதாவது? இல்லம்மா, குழந்தைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஐஷுக்கு தான். என்னடா ஆச்சு? என் மருமகளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பாட்டி, அம்மா கண்ணு முழிக்கவே மாட்டீங்க. அம்மா எந்திக்கவே இல்ல. பாப்பா கூப்பிட்டனா அப்பவும் அம்மா எந்திக்கல. ஐயோ அம்மோ, டேய் குழந்தை என்னடா சொல்றா? ஐஷு ஏன்டா கண்ணு முழிக்கல? அவளுக்கு என்னடா ஆச்சு? அது முன்னாடி எனக்கும் ஐஷுக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சுல. அப்ப அவளுக்கு தலையில அடிபட்டதுல அவளுக்கு கொஞ்சம் மூளைக்கு போற நரம்புல பிரச்சனை இருக்குமா. அதனால அவளுக்கு அதிகமான அதிர்ச்சியோ இல்ல அதிகமான வலியோ வந்துச்சுன்னா அவளுக்கு சுயநினைவு இல்லாம ஆயிடுமா. இது திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொன்னா. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம். அவ குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அதனால அவளுக்கு கான்சியஸ் போயிடுச்சுமா. அவ அப்பத்துல இருந்து இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை. டேய் என்னடா சொல்ற? நேத்துல இருந்து கண்ணு முழிக்கலன்னு சொல்ற. எப்படா கண்ணு முழிப்பா? ஐயோ, வயித்துல வேற குழந்தை இருக்கே. அவ கண்ணு முழிக்காம இருந்தா அவளுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடாதாடா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இல்லம்மா, அவளுக்கு கான்சியஸ் தான் இல்லாம இருக்கு. மற்றபடி அவளுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால குழந்தைக்கெல்லாம் எதுவும் ஆகாதுமா. குழந்தை நல்லபடியா தான் இருக்கும். ஆனா ஐஷு எப்ப கண்ணு முழிப்பான்னு தான் தெரியலம்மா. என்னடா எப்ப கண்ணு முழிப்பான்னு தெரியலன்னு சொல்ற? பாட்டி, அம்மாவை எந்திக்க சொல்லுங்க. ஐயோ, என்னடா இது? குழந்தை வேற அழுதுட்டு இருக்கா. என் மருமக படுத்து கிடக்கிறத பார்த்தாலே எனக்கு மனசெல்லாம் தாங்க மாட்டேங்குதுடா. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ஐஷு கண்ணு முழிச்சிருவா. நீங்க ரியாவை மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கம்மா. டேய், என் மருமக இந்த நிலைமையில இருக்கும்போது நான் எப்படிடா வீட்டுக்கு போறது? நாளா ஒன்னும் போல. நான் அவ கூட இருந்தவளை பாத்துக்கிறேன். நான் வேணா சாராவை வர சொல்றேன். அவ கூட ரியாவை அனுப்பி வச்சிடலாம். அவ பாத்துக்குவா. எங்க குழந்தை அழுதுகிட்டே இருக்கா பாருங்க. நீங்க குழந்தை எடுத்துட்டு வெளியே போங்க. போயிட்டு சாராக்கு போன் பண்ணி முதல்ல வர சொல்லுங்க. சரி ஃபத்தி, அம்மா வாடா. டேய் ஷமீர், ஐஷுக்கு எதுவும் ஆகாதுல்லடா? மா, எதுவும் ஆகாதுமா. ஐஷு கண்ணு முழிச்சிருவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயோ அல்லா, என் பிள்ளைய மட்டும் எதுக்கு இப்படி சோதிக்கிற? இப்பதான் எல்லாம் சரியாயி கொஞ்சம் நிம்மதியா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள திரும்பவும் இப்படி ஆகணுமா? என் பிள்ளைக்கு மட்டும் நல்ல காலம்னு ஒண்ணு வரவே வராதா? சரி, ஒன்னும் கவலைப்படாதடா. எல்லாம் சரியாயிடும். என் மருமக கண்ணு முழிச்சிருவா. நேத்துல இருந்து இப்படி அவ பக்கத்திலேயே சாப்பிடாம கொள்ளாம உட்காந்து நீ வருத்தப்பட்டுட்டே தான் இருந்திருப்ப. இங்க பாரு, முதல்ல போய் சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். டேய், உன்னால சாப்பிட முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவளை நினைச்சு சாப்பிடாம வருத்தப்பட்டுட்டு இருந்தா உனக்கு ஏதாவது வந்துட போகுதுடா. நீ முதல்ல போய் சாப்பிடுறா. அவளை நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, ஐஷு கண்ணு முழிக்காம என்னால எதுவும் சாப்பிட முடியாதுமா. அது மட்டும் இல்லாம இப்ப நோம்பு தானே, சாப்பிடலன்னா ஒன்றும் ஆயிடாது. பரவாயில்ல, விடுங்கம்மா. டேய், நோம்புனா காலையில சாப்பிட்டு நோம்பு வச்சவங்களுக்கு தாண்டா நோம்பு. உன்ன மாதிரி நேத்துல இருந்தே சாப்பிடாம இருந்தவனுக்கு என்னடா நோம்பு? இங்க பாரு, அதெல்லாம் அந்த அல்லா மன்னிச்சிருவாரு. நீ போய் சாப்பிடு போ. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். ஐஷு கண்ணு முழிக்காம என்னால எதுவும் சாப்பிட முடியாதுமா. வேணாம், விடுங்கம்மா. ஐயோ, ஏண்டா இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன். இரு, சக்தி கிட்ட சொல்லி சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றேன். அவ பக்கத்துலயே உட்காந்தாவது சாப்பிடுறா. ஐஷுமா, கண்ணு முழிக்க மாட்டல்ல? நான் பேசினது, ரியா அழுததுன்னு எதுவுமே உனக்கு கேட்கவே இல்லையாடி? ஒரு டாக்டராகவும் ஒரு புருஷனாகவும் உன்னை கண்ணு முழிக்க வைக்க நான் எல்லாம் பண்ணிட்டேன் ஐஷு. இதுக்கு மேலேயும் நீ கண்ணு முழிக்கலன்னா என்ன பண்ணணும்னு தெரியலடி. ஆனா நீ கண்ணு முழிக்காம இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐஷு. எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் இதுலலாம் நம்பிக்கை இல்லை. ஆனா முன்னாடி உன் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, உன் ஜாதகப்படி நீ என் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு கஷ்டம். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன் உயிருக்கே கூட ஆபத்து வந்துடும். நான் உன்னை விட்டு போனாதான் நீ நல்லா இருப்பேன்னு. ஆனா அதெல்லாம் நான் அப்ப நம்பல ஐஷு. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்னால நம்பாம இருக்க முடியல. அதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு தோணுது ஐஷு. நான் உன் கூட இருக்கிறதுனாலதான் உனக்கு இப்படியெல்லாம் ஆகுதாடி? ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி
நான் உன்னை விட்டு போயிட்டா நீ நல்லா இருப்பியா ஐஷு? அப்படி நீ நல்லா இருப்பேனா உன்னை விட்டு போறதுக்கும் நான் தயாரா இருக்கேன் ஐஷு. ஏன்னா நீ என் கூட இருக்கிறத விட நீ நல்லா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். என்னங்க ஐஷு, கண்ணு முடிச்சிட்டியாடி? எங்க நம்ம குழந்தை? ஐஷு அழாத ஐஷு, குழந்தைக்கெல்லாம் எதுவும் இல்லை, குழந்தை நல்லா இருக்கு. ஆனா ஐஷு இவ்வளோ நேரம் நீ தாண்டி கண்ணு முழிக்காம இருந்த, அதனால தான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். இப்போ நீ கண்ணு முழிச்சிட்ட. இதுக்கப்புறம் உனக்கும் நம்ம குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்க நிஜமாவே நம்ம குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லடா, அதான் சொல்றேன்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை நல்லா இருக்கு. ஐயோ கடவுளே, ரொம்ப ப்ளீடிங் ஆனதும் குழந்தை தான் ஏதோ ஆயிடுச்சோன்னு ரொம்ப பயந்துட்டேங்க. ஆனா அப்ப கூட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தேன், குழந்தைக்கு மட்டும் ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு. எனக்கு தெரியும்டா, நீ அதை நினைச்சுதான் ரொம்ப பயந்துருப்பேன்னு. அது எப்படி நீ குழந்தைக்கு ஏதாவது ஆக விடுவ? அது ஏன் உசுறு? அது நீ அவ்வளோ சீக்கிரம் போக விட்டுருவியா? விட மாட்டேங்க. என்னன்னாலும் குழந்தைக்கு மட்டும் ஏதோ ஆகக்கூடாதுன்னு தாங்க நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா என்ன மன்னிச்சிருங்க, கோயிலுக்கு போக வேண்டான்னு எவ்வளவோ சொன்னீங்க. ஆனா நான் உங்க பேச்சை கேட்காம போனதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. புருஷன் பேச்சை கேட்கலன்னா என்ன ஆகும்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. சரி விட ஐஷு, ஒன்றும் இல்லை, நீ அழாத. இப்போதான் நீ கண்ணு முழிச்சிருக்க, திரும்பவும் நீ ரொம்ப எமோஷனலாக அழுதா அது நம்ம குழந்தைக்கு தான் பிரச்சனை. நீ அழாத. எங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஐஷுமா, உன் மேல கோவம் இருந்தா தானடி உன்னை மன்னிக்கணும். எனக்கு உன் மேல கோவமே இல்லடி. இல்லங்க, குழந்தை மேல நீங்க எவ்வளவு ஆசையா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு இப்படியாக நானே காரணமாயிட்டானேன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. இங்க பாரு ஐஷு, எனக்கு குழந்தை முக்கியம்தான். ஆனா குழந்தைய விட எனக்கு நீ முக்கியம் ஐஷு. இப்போ குழந்தைக்கு எதுவும் ஆகலன்றதை விட நீ கண்ணு முழிச்சது தாண்டி எனக்கு பெரிய சந்தோஷம். இங்க பாரு, நீ அழாத, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு. இங்க நிஜமாவே என் மேல கோவம் இல்லைல்லங்க? ஐஷுமா, கோவம் இல்லடி. ஐ லவ் யூ. கேட்கின்ற இசையெல்லாம் நீதானடி, நான் பார்க்கின்ற திசையெல்லாம் நீதானடி. அடி நான் பட்ட காயங்கள் அழிந்தாலுமே, அட நான் கொண்ட காதல் அழியாதடி. உனக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், என் உயிர் நாடி நீதானடி. வர வர இந்த வீட்ல யாரும் இந்த ஆவாரம் பூவை மதிக்க மாட்டானுங்க. அந்த குட்டி உருளைக்கிழங்கு தான் எப்ப பார்த்தாலும் வந்து பாதாம் பால், கேக்கு, பிஸ்கட்னு எதையாவது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அதையும் காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. சரி, இந்த உருளைக்கிழங்கு தான் காணோம். அட்லீஸ்ட் இந்த வீட்ல இருக்கவங்களாவது ஒரு அழகான பூனைக்குட்டி இருக்கு, அதுக்கு பால் வைப்போம், சோறு வைப்போம்னு யாராவது வைக்கிறாங்களா? ஒருத்தனும் வைக்க மாட்டான். இதுக்கு மேலேயும் இந்த வீட்ல இருக்கணுமா ஆவாரம் பூ? தேவை கிடையாது. சோறு கிடைக்காத ஏதோ சொர்க்கமாவே இருந்தாலும் அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா இந்த ஆவாரம் பூ. ஏன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியேறணும். யாராவது எப்பவுமே இந்த குச்சி உருளைக்கிழங்கு தான் இங்க வந்து நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருக்கோம். இது யாருடா பியூட்டிஃபுல்லா ஒரு கேர்ள்? ஆவாரம் பூ, அந்த குச்சி உருளைக்கிழங்கு போனா என்னடா? இங்க பாரு, ஒரு பெரிய குலாப் ஜாமுனே உட்கார்ந்துருக்குடா. பொதுவாவே இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ்க்கெல்லாம் உன்ன மாதிரி கியூட் பூனைக்குட்டிகளை பிடிக்கும்டா ஆவாரம் பூ. இப்ப இந்த குலாப் ஜாமுன் மட்டும் உன்னை பார்த்துச்சு, உன்னை விடவே விடாதுடா ஆவாரம் பூ. உனக்கு ஆல்மண்ட் மில்க் என்ன, ரோஸ் மில்கே வாங்கி தரும். ஆனா நம்ம இங்க இருக்கிறது இந்த குலாப் ஜாமுனுக்கு தெரியுமான்னு வர தெரியலையே. இப்படி மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருந்தா எப்படிடா கேக்கும்? சத்தமா கூப்பிட்டா தானடா கேக்கும். மியாவ் மியாவ். என்னடா இது மியாவ் மியாவ்னு கத்துற? மைண்ட் பண்ணாம உட்கார்ந்திருக்கா? ஆவாரம் பூ, சோறு வேணும்னா இப்படி பேக்ல உட்கார்ந்து மியாவ் மியாவ்னு கத்துனா பத்தாதுடா. ஃப்ரண்ட்ல போய் உன் பியூட்டியை காட்டு, அப்பதான் அவ சோறு போடுவா.
மின்னல் என்ன இன்னுமா உட்காந்து அழுதுட்டு இருக்க? யாராவ ஃப்ரண்ட்ல போய் நம்ம பியூட்டியை காட்டி இந்த பியூட்டியை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் யாரா குறுக்க வந்து கேட் போடுறான். அல்ல ஐஷு அக்காக்கு எப்படி இருக்குன்னு தெரியாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ மின்னல், அதை சொல்லதான் நான் வந்தேன். ஐஷுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் நல்லா இருக்கா, கண்ணு முழிச்சிட்டா, ஐஷும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. அதை சொல்லதான் நான் வந்தேன். எது நிஜமாவா? ஐஷுக்கு கண்ணு முடிச்சிட்டாங்களா? ஆமா மின்னல், ஐஷு கண்ணு முழிச்சிட்டா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சக்தி என்ன ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஐயோ தெய்வமே, நான் பயந்துட்டே இருந்தேன். ஐஷுக்கு கண்ணு முழிக்கலன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவங்க என்ன வேற யாரோ ஒரு பொண்ணுன்னு என்னைக்குமே நினைச்சதில்ல. என்ன அவங்க சொந்த தங்கச்சி மாதிரி தான் பார்த்துருக்காங்க. இது அவங்களுக்கு அப்படி ஆனதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்தேன். அப்புறம் குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னப்போ கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அப்பவும் ஐஷுக்கு கண்ணு முழிக்கலன்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி அழாத மின்னல், அதான் ஐஷு இப்ப கண்ணு முழிச்சிட்டாலே, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதையோ அப்ப சரி, எனக்கும் ஐஷோக்காவை உடனே பார்க்கணும் போலதான் இருக்கு. அப்புறம் எப்படி அங்க போய் பார்க்கறதுன்னு தான் நான் போகாம இருந்தேன். அவங்க வீட்டுக்கே வந்துட்டா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துருவாங்கன்னு தான் மின்னல் நினைக்கிறேன். ஒருவேளை வரலனாலும் நாளைக்கு நான் உன்னை ஐஷுவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், சரியா? சரி. ஏய் என்ன உடனே சரின்ட்ட, என் கூட நீ வருவியா? அன்னைக்கு என்னமோ என் பைக்ல ஏறவே மாட்டேன்னு சொன்ன. இப்பவும் அதான் சொல்றேன், உன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு தான் சொன்னேன். உன் பைக்ல வரேன்னு சொன்னேன்னா அப்புறம் என் கூட வரணும்னா என் பைக்ல தானே வரணும். எந்தினு உன் பைக்ல தான் வரணும்னு எந்த நிர்பந்தமும் இல்லையே. ஆட்டோல கூட போலாம். ஐயோ அதுக்கு எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாதே. என்ன மின்னல் முறைக்கிற? நிஜமா தான் சொல்றேன், எனக்கு ஆட்டோலாம் ஓட்ட தெரியாது. ஷோ யாராவ மொக்கையா காமெடி பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரமா எந்திரிச்சு போடா, இந்த பியூட்டியை கரெக்ட் பண்ணி பாதாம் பால் வாங்கி குடிக்கணும். என்ன மின்னல் எதுவும் சொல்லாம இருக்க? காமெடி மொக்கையாயிடுச்சோ? ஜி அதான் மொக்க காமெடின்னு நானே சொல்லிட்டேன்டா, எந்திரிச்சு போடா பேசாம. ஏடா உன் பைக்கில் உன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு எனக்கு ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எனக்கே வழி தெரியும். நானே ஆட்டோ பிடிச்சி போய்க்குவேன். ஓ அப்ப கூட என் பைக்ல வர மாட்டேன். மாட்டேன். ஏன் மாட்டேன்? அப்ப அன்னைக்கு மட்டும் வந்த? அதான் பொண்ணு நல்லவன் நினைச்சு வந்தேன். அப்புறம் தானே தெரிஞ்சது நீ எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு. நான் ஃப்ராடு தான். இப்பவும் நான் நல்லவனெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஃப்ராடு கிடையாது, கொஞ்சம் நல்ல ஃப்ராடு. நல்ல ஃப்ராடா? இது என்னடா புது கண்டுபிடிப்பா இருக்கு. ஃப்ராடுல எதுடா நல்ல ஃப்ராடு கெட்ட ஃப்ராடு? ஃப்ராடுனாலே கெட்டவன்தானடா அர்த்தம். சரி என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கே வரமாட்டேன்னு சொல்ற, ஆனா நீ இப்ப என் கூட என் வீட்டுக்கு வரணுமே, அதுக்கு என்ன பண்ணுவ? உன் வீட்டுக்கா? உன் வீட்டுக்கு நான் எதுக்கடா வரணும்? வரணுமே. எந்தின நீ கூப்பிட்டா உடனே நான் உன் வீட்டுக்கு வருமா? அதெல்லாம் சொப்பனத்தில் கூட நடக்காது. நான் கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ என் அக்கா வந்து சொன்னா நீ என் வீட்டுக்கு வராம இருப்பியா? அப்படின்னு உன் அக்கா எதுக்கடா என்ன உன் வீட்டுக்கு வர சொல்றாங்க? எதுக்குன்னு இப்ப வந்து சொல்லுவாங்க பாரு. அன்பே ஹாய் மம்மி வந்துட்டாங்க. இந்த மம்மி தான் பாதாம் பால் குடிப்பாங்க. இதுங்க ரெண்டுங்களும் பேசிக்கிட்டே இருக்குதுங்க, பாலே குடிக்க மாட்டேங்குதுங்க. வாங்க மம்மி, முதல்ல நீங்க அடிச்சு தட்டிட்டு எனக்கு பாதாம் பால் கொண்டு வாங்க. டி அன்பு, ஷைலு அங்க கூட்டிட்டு வான்னு சொன்னா கூட்டிட்டு வராம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க. இல்லக்கா, அதான் வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சரி இவ்வளவு நேரமாவே கூப்பிட்டுட்டு இருந்த? சரி ஷைலு, அது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னம்மா. எந்தக்கா சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா ஷைலு, அங்கே என் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால அம்மா கூட இருந்து கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுறதுக்கு போகலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே இங்கே ஐஷுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சா. இப்போ ஐஷு ஹாஸ்பிட்டலில் இருக்கா. இன்னைக்கு ஃபுல்லாக அங்கே போயிட்டு வந்ததில் எனக்கு அம்மாவை போய் பார்த்துக்கவே முடியல. அப்புறம் இன்னைக்கு நைட் ஐஷு வீட்டுக்கு வந்துடுவா. அவள் வீட்டுக்கு வந்தாலும் அப்புறம் அவளுக்கு சமைக்கணும், அவளை பார்த்துக்கணும். எனக்கு இங்கே குழந்தைங்களையும் பார்த்துட்டு இனி ஐஷு வந்து அவளையும் பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். எனக்கு அம்மா வீட்டில் போய் எதுவும் பண்ணி அவங்கள பார்த்துக்க முடியல. அப்புறம் தான் அம்மாச்சி சொன்னாங்க, சரி ஷைலு இருக்காளே, ஷைலு அங்கே வீட்டில் போய் 2-3 நாளைக்கு இருந்து அம்மாவை பார்த்துக்க சொல்லலான்னு. நான் சரி உன்கிட்ட எப்படி இதை கேட்குறதுன்னு தயங்கிட்டே இருந்தேன். அப்புறம் அம்மாச்சி தான் ஷைலு அப்படிலாம் நினைக்க மாட்டா, சொன்னா அவள் போய் ஒரு 2-3 நாளைக்கு அங்கே ஏதாவது அம்மாவுக்கு ஒத்தாசையாக இருப்பான்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு கூப்பிட்டேன். என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உன்னை போய் அங்கே ஹெல்ப் பண்ண சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல ஷைலு. எனக்கு இங்கேயே வேலை சரியா இருக்கும், அதனால தான் கேட்குறேன். உன்னால் முடிஞ்சா போனால் போதும், இல்லைன்னா நான் வேற ஏதாவது பண்ணிக்கிறேன்.
ஐயோ எந்தாக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க தயங்கலாமா? என்னமோ வரவே மாட்டேன்னு சொன்ன. நீ கூப்பிட்டா வரமாட்டேன்னு தான் சொன்னேன். அதொன்னும் பிரச்சனை இல்லக்கா, நான் அங்க போய் இருந்து அவங்கள பாத்துக்கிறேன். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்மா ஷைலு. ஒரு 2 நாள் இருந்தா போதும். அதுக்கப்புறம் அம்மாக்கு கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா அப்புறம் அவங்களே எல்லாம் பாத்துக்குவாங்க. சரியக்கா, அதொன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க சரியாகிற வரைக்கும் நான் அங்க இருந்து எல்லாம் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க இங்க குழந்தைங்களை எல்லாம் பார்க்கணும். இனி ஐஸ்வர்யா வந்தா அவங்களையும் பாத்துக்கணும். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நீங்க இங்க எல்லாம் பாருங்க, நான் அங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஐயோ சரிம்மா ஷைலு, என்ன பண்ணணும்னு நினைச்சேன். இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. தேங்க்ஸ்மா ஷைலு. ஐயோ எந்தாக்கா நீங்க என்கிட்ட போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் காமிக்கிற பாசத்துக்கு நான் உங்களுக்கு எப்பவுமே என்ன பண்ணாலும் அது ஈடாகாது. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் போய் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிம்மா. டே அன்பு. அக்கா. டே அதான் ஷைலு வரேன்னு சொல்லிட்டால, ஷைலுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. அவ வந்து அம்மாவை பாத்துக்குவா. சரிக்கா, நான் கூட்டிட்டு போறேன். சரிடா. அப்புறம் அம்மா கிட்ட சொல்லு, ஐஷுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் என்னால வர முடியலன்னு. இன்னைக்கு நைட் ஐஷு வந்துருவா. நாளைக்கு காலையில இங்க வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு நான் வந்து அம்மாவை பாக்குறேன்னு சொல்லு. சரிக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லிக்கிறேன். சரிடா அன்பு. சரி அப்ப அவளை பார்த்து கூட்டிட்டு போ. சரிக்கா. டேய் அப்புறம் அந்த பொண்ணு கூட வரா, பார்த்து கூட்டிட்டு போ. பைக் மாதிரி ஓட்டு, ஃப்ளைட் மாதிரி ஓட்டாத. அக்கா, அதெல்லாம் நான் பார்த்து கூட்டிட்டு போய்க்கிறேன், நீ போ. சரி சரிம்மா ஷைலு, நீ போய் என்ன எதுன்னு பாரு, நான் நாளைக்கு வரேன். சரிக்கா. ஹோய் மின்னல், என்னமோ என் வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொன்ன, இப்ப எப்படி வர வச்சேன் பத்தியா? ஐயாடா, நீ ஒன்னும் என்ன வர வைக்கல. அமுதாக்கா சொன்னதுக்காக மட்டும்தான் நான் வரேன். யாரு சொல்லி வந்தா என்ன? என் வீட்டுக்கு தானே வர, பாத்துக்கலாம். என்னடா வரம் போயிடு, அந்த குட்டி உருளைக்கிழங்கு தான் இல்ல. இந்த குலாப் ஜாமுனாவது நமக்கு பாதாம் பால் ஊட்டும். இதை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா இவன் என்னடானா எப்படியோ பேசி கரெக்ட் பண்ணி அவன் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். எப்படிச்சா இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஃபிகருங்கெல்லாம் இந்த மாதிரி மொக்க பசங்க கிட்ட ஒழுகுதுங்களோ தெரியல. சரி நம்ம மாமி கிட்டே போய் பாதாம் பால் கேட்டுக்குவோம். ஹே மின்னல், இப்ப நீ என் கூட பைக்ல வந்துதானே ஆகணும். இப்ப என்ன பண்ணுவ? എന്തിന്? உன் கூட எல்லாம் நான் பைக்கில் வரல, நான் நடந்தே வந்துக்குவேன். அதுக்கு உனக்கு என் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அது தெரியாதுல்ல, அப்ப நான் தான் கூட்டிட்டு போய் ஆகணும். நீ என் கூட பைக்ல வந்துதான் ஆகணும். நீ நின்ற இடமென்றால் விலகேறி போகாதோ, நீ செல்லும் வழியெல்லாம் பனிக்கட்டியாகாதோ. என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் ரொம்ப பிடிக்கும். வா பட 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 படவென எந்த கண்ணம்மா, நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா. ஹே ஹே சிலு 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 சிலுவென கொஞ்சம் செல்லம்மா, நான் சட 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 மழையென வந்தேன் கண்ணம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.